ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணனதானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும். ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வினா அவர் என்ன கழிவுகளை ஊற்றுவீங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர் சி ஒரு மணிரத்னமோ யாரையை பற்றி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை தூக்கிச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ சிம்பிள். ஏன் சின்ன படம் இதுன்னா சின்ன படமா இது என்ன பிரதர்? எத்தனை கோடி ரூபா அது இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர். அவர் அதாவது இந்த படத்துல இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸ் ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல அதிகமாக அது வந்துச்சு. அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பரா ஆயிட்டு பிரதர் வரல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அப்பதான் அந்த பாம்பு வந்தது. இந்த பணம் அவர் கையில இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படியே கம்முன்னு இருப்பாரு. பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்க யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவு செய்து கூட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இயக்குநர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்துக்கு திருமலை நண்பர் இவ்வளவு பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்க்ல அவர் பண்றாருங்க. அப்ப அதுக்கான கண்டென்ட் இல்லாம அவர் பண்ணிடுவாரா? அவர் ஆபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணிடுவாருங்களா? இந்த படத்து மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அடுத்து இந்த படம் நீங்க ஒரு ஈரானி படம், ஒரு வெளிச்சி படம் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா எடுக்கிறாங்க. அது உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்க டெக்னிக்கலா எவ்வளோ நீங்க வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளவு தூரம் உள்ள வச்சுட்டு அவர் கண்ணீரோட அவர் வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளவு பணங்கள் அவர் சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவருக்கு. ஆனா சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாவே இது உலகம் ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு இயக்குனரா அடுத்தவங்க பாக்கெட்ல எடுத்து போடுவாங்க. இதை அவர் அது இல்லாம அவர் சொந்த பணத்தை எவ்வளவு தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பா அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவரோட விசிட்டிங் கார்டு இது வந்துருச்சு. அதனால கண்டிப்பா பண்ணுவாங்க. பிரபாகர் சார் சொன்னாரு சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு நடிகர் யோகி பாபா எங்க வந்துட்டாரா? இல்ல அங்க இருக்காரா? எங்க இருக்காரு சார்? எங்க இல்லைங்களா? அப்ப 7 லட்சம் ரூபா அவருக்கு போலன்னு அர்த்தம். 7 லட்சம் ரூபா போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாரு. அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷன் தன் படம் சொல்றாங்க, சொல்லல, பண்றாங்க, பண்ணல. தன் படம் தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. என்ன அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.